இது வரைக்கும் அந்த எல்லா நல்ல ஹாரர் படங்களையும் வந்து பார்த்துருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல வர அட்லீஸ்ட் ஒரு படம் வந்து நீங்க நினைச்சது தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா படங்கள்ல இருந்தும் ஒரு 5 அண்டர் ரேட்டட் ஹாரர் ஃபிலிம்ஸ் நான் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இந்த லிஸ்ட்ல 5வதா இருக்கிற படம் 2024ல ஒரு ஹாரர் மிஸ்டரியா ரிலீஸ் ஆன லாங் லெக்ஸ். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தோட லீடர் லீ ஹார்க்கர் அவங்க வந்து ஒரு FBI ஏஜென்ட்டா இருப்பாங்க. அவங்க ஊர்ல அவங்களோட ஜோன்ல வந்து ரொம்ப நாளா சால்வ் ஆகாத ஒரு சீரியல் கில்லர் கேஸ் வந்து அவங்களுக்கு அசைன் பண்றாங்க. அவங்க அந்த கேஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் நடந்த எல்லா கொலைகளையும் வந்து ஒரு அமானுஷமான விஷயங்கள் வந்து அவங்க நோட் பண்றாங்க. கொஞ்சம் லேட்டா தான் வந்து இவங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. அது என்னன்னா, இவங்களுக்கும் அந்த கில்லருக்குமே வந்து ஒரு பர்சனல் கனெக்ஷன் வந்து இருக்கிறத இவங்க கொஞ்சம் லேட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த கில்லர் இன்னொரு கொலையை பண்றதுக்குள்ள அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தான் இந்த படத்துடைய கதை. இது ஒரு ஹாரர் படத்துடைய கதை மாதிரி இல்லையாடான்னு சொல்லி நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் பிலீவ் மீ, இது ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். பட் இந்த படத்துல வந்து நிறைய அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஆனா படம் ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு அன்ஈஸியாவே இருக்கும், ஒரு மாதிரி உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாவே வந்து வச்சிருக்கும். அண்ட் இந்த படத்துல வர அந்த கில்லருடைய கேரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர் வந்து நடிச்சிருப்பாரு. அது நிறைய பேர், நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நோட் பண்ணல. இந்த படத்தோட கேஸ்டிங் லிஸ்ட் பார்க்கும்போது தான் வந்து அந்த பேர் வந்து நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா மேக்கப் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த படம் வந்து Amazon Prime ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. தமிழ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தோட பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் 4th பிளேஸ்ல இருக்கிற படம் 2014ல ஒரு ஹாரர் மிஸ்டரியா ரிலீஸ் ஆன தி பாபாடுக். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, ஒரு 6 வயசு பையன் சாமியல், அவனுக்கு வந்து தி பாபாடுக் அப்படின்ற ஒரு புக் வந்து கிடைக்குது. அதாவது டைட்டில் இருக்கிற அதே புக்கு. ஸோ அந்த புக்ல இருக்கிற ஒரு மான்ஸ்டர் டெய்லியும் இவன் கனவுல வந்து இவனையும் இவங்க அம்மாவையும் கொள்ள ட்ரை பண்ற மாதிரி அவனுக்கு கனவு ரெகுலரா வந்துட்டே இருக்கும். இதை பத்தி அவன் நிறைய தடவை அவங்க அம்மா கிட்டயோ அவங்க ஸ்கூல்லையோ நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்க. டிப்பிக்கல். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த பையனோட பிஹேவியர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகி அவன் ரொம்ப ஹார்ஷா நிறைய பேர்கிட்ட பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இவ்வளோ நடந்தும் அவங்க அம்மா வந்து அந்த மான்ஸ்டர் பத்தி நம்பவே மாட்டாங்க. அந்த பையன் சும்மா ஏதோ சொல்றான்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க அம்மாவுக்கே வந்து சில விஷயங்கள் அவங்க வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பையன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது தாட் வருது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபிலிம். உங்களுக்கு வந்து இந்த அட்மாஸ்பியரிக் ஹாரர் ஃபிலிம்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து Amazon Prime ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தையும் பாருங்க. இந்த லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிற படம் பார்பேரியன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் அவங்க வேலை விஷயமா ஒரு புது ஊருக்கு வந்து அவங்க வராங்க. அங்க வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அங்க போய் பார்த்தா அங்க ஆல்ரெடி ஒரு பையன் வந்து தங்கிட்டு இருப்பான். கேட்டா 2 பேருமே வந்து அந்த ரூமை புக் பண்ணதான் வந்து சொல்லுவாங்க. சரி, உடனே அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு வந்து கால் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்கள வந்து இவங்களால ரீச் பண்ண முடியாது. சரின்னு அந்த பொண்ணு வேற ஏதாவது ஸ்டே இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாங்க அந்த ஊர்லயே. பார்த்தா அந்த ஊரே வந்து ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்கும். பேய் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட அந்த ஊருக்கு வந்தா கண்டிப்பா இங்க பேய் இருக்குன்னு சொல்லி கிளம்பி ஓடிடுவான். ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப தைரியம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பொண்ணு வெளியே இருக்கும்போது லிட்டரலி ஒருத்தர் வந்து வார்ன் பண்ணிட்டே போயிடுவான். நைட் டைம்ல தயவு செய்து வெளியே வந்துடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து வார்னிங்கே கொடுத்துட்டு போனாலுமே அந்த பொண்ணு அந்த ஊர் விட்டே கிளம்பாது. அந்த பொண்ணுக்கு வேற வழியே இல்லாம அதே ஸ்டேல போய் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி அந்த பையன் கிட்ட பேசும்போது அந்த பையனுமே 2 பேருமே ஒரே இடத்துல ஸ்டே பண்றதுக்கு வந்து ஒத்துக்குறாங்க. அந்த பையனை வந்து சரி ஓகே, நம்மளுக்கும் வேற வழி இல்லை, ஒரே இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் வந்து நம்ம இங்க ஸ்டே பண்ணிக்கலாம் ஒண்ணா அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதா இந்த படத்துடைய கதை. இந்த படம் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஃபேமஸ் தான். நிறைய பேர் அப்படியே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்த டைம்ல வந்து நிறைய பேர் இந்த படத்தை பத்தி பேசினாங்க. இன்னுமே இந்த படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் ஒரு தடவை பார்த்துருங்க. இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் ஃபிலிம். கண்டிப்பா அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இந்த படம் கொடுக்கும். இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவை பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிற படம் 2020ல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிமா ரிலீஸ் ஆன டாக் டு மீ. இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு ஒன்று போறாங்க. அதாவது அவனுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ண ஒரு பார்ட்டிக்கு வந்து இவங்க எல்லாரும் போறாங்க. அங்க ஒருத்த வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பொம்மை கையை வந்து கொண்டு வரான். அந்த பொம்மை கை மூலியமா வந்து பேய் கூட அவங்களால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இது ரொம்ப ஃபன்னா இருக்கு, எல்லாரும் ஜாலியா பண்ணுவோம்னு சொல்லி ஸ்டார்டிங் ஒரு கொஞ்ச நேரம் வந்து எல்லாருமே பேய் வச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க லிட்டரலி. அப்போ ஒருத்தன் தெரியாம அந்த ரூல்ஸை பிரேக் பண்ண ஒரு மோசமான விஷயத்தை வந்து அவங்க அன்லீஷ் பண்ணி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் நல்ல ஒரு எமோஷனலி பவர்ஃபுல்லான ஒரு படம். அந்த ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம் கடந்து வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ரொம்ப டிஸ்டர்பிங்கா மாற ஸ்டார்ட் ஆகும். இந்த படம் Amazon Prime ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை பாருங்க. இந்த லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருக்கிற படம் 2017ல ஒரு ஸ்பானிஷ் ஹாரர் ஃபிலிமா ரிலீஸ் ஆன
வெரோனிகா. இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, வெரோனிகா அவங்க அப்பா இழந்த சோகத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஔஜாபாட் ஆடலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அவங்க ஸ்கூல்லயே. அதுவும் வந்து சூரிய கிரகணம் அன்னைக்கு ஔஜாபாட் மூலியமா வந்து ஒரு ஸ்பிரிட் கூட காண்டாக்ட் பண்ண முடியும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுமே வந்து அவங்க அப்பாவோட ஆவியை வந்து அந்த ஔஜாபாட் மூலியமா காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த ப்ராசஸ்ல அவங்க திடீர்னு அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. அவங்க சுற்றி நிறைய விஷயம் நடக்கும். அவங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் அள்ளு விட்டுரும். ஸோ இதுலேயே வந்து நமக்கு தெரிஞ்சிருது அங்கே ஒரு பேய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே வந்தது வந்து அவங்க அப்பாவுடைய பேயா இல்லை இன்னும் மோசமான ஒரு டீமனான்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் வெரோனிகாக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் என்னாச்சுன்றது தான் இந்த படத்துடைய மொத்த கதை. இந்த லிஸ்ட்ல வெரோனிகாவை டாப்ல போட காரணம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராப்பரான பேய் படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து இந்த படத்துல தான் வந்து எனக்கு இருந்துச்சு. இது ஒரு கான்ஜரிங் டைப் ஃபிலிம். அதுக்காக நீங்க கான்ஜரிங் அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. இது அந்த கான்ஜரிங் ஸ்டைல்ல வந்து இந்த படமுமே இருக்கும். இந்த படமே அந்த கான்ஜரிங் கொடுத்த ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா லைட் அட்லீஸ்ட் கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த படத்தை நான் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல போட்டேன். ஸோ இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நான் பார்க்கும்போது இங்கிலீஷ்லேயே இல்லை, ஸ்பானிஷ்ல தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் சப்டைட்டிலோட படம் பார்க்க உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் இந்த படத்தை ஸ்பானிஷ்லேயே பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் வேறு எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்து இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். போன ஃபிலிம் சஜஷன் வீடியோ வந்து அண்டர்ரேட்டட் சைஃபை மூவிஸ்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். நம்ம சேனலுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அந்த வீடியோக்கு வந்து ஒரு நல்ல எங்கேஜ்மெண்ட்டே இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்ல வியூஸே இருந்துச்சு. அடுத்து என்ன ஜானரில் உங்களுக்கு ஃபிலிம் வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். ஸோ இது முன்னாடி சைஃபை பார்த்துட்டோம், இப்போ ஹாரர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். சரி, இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் நிறைய நேரம் பார்த்ததுக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் ராகுல் ராஜ் சைனிங் ஆஃப். சியர்ஸ், பாய்.